ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடிக்கடி வண்டியை யூஸ் பண்ணுற ஹெவி யூஸராக இருந்தால் நமக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு எக்யூப்மெண்ட் தேவைப்பட்டிருக்கு. மேனுவலாக யூஸ் பண்ணுற ஏர் பிஸ்டன் பம்பு. டூ வீலருக்காக இது பிரத்யேகமாக விற்கிறாங்க ஆன்லைனில். ஒரு 380 அந்த ரேட்டில் தான் இருக்குது. ப்ராடக்ட் ரிசீவ் பண்ணி இதை செக் பண்ணி பார்த்தா ப்ராடக்ட் நல்லா தான் இருந்தது. இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 3 வித்தியாசமான பர்பஸ் யூஸ் பண்ணுற பின்னும் கொடுத்துருந்தாங்க. சரி, ப்ராடக்ட் எப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இதை வெளியில் எடுத்துகிட்டு போய் டெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிவிட்டு வண்டியில் செக் பண்ணி பார்த்தேன். வண்டியில் நல்லா தான் எனக்கு ஒர்க் ஆச்சு. ஃபஸ்ட்டு இதை நான் ஃபிட் பண்ணி பார்த்த உடனே இது ப்ரெஷர் சென்சார் கன்ஃபார்மாக நல்லாவே வேலை செஞ்சுட்டு உடனே 40க்கு மேலே காட்டுச்சு. அதுக்கப்புறம் ஒரு 2-3 டைம் நான் இதை செக் பண்ணேன். இது ப்ரெஷரை கம்மி பண்ணிவிட்டு நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். அது நல்லா தான் ஒர்க் ஆகுது. இந்த மாதிரி பொருளெல்லாம் ஆன்லைனில் வாங்கி யூஸ் பண்ணுறதுல தப்பு கிடையாது. ஏன்னா சென்னையிலே பார்த்தீங்கன்னா ஒரு டைம் காற்றடிக்குது, ஒரு யூனிட் கரண்ட்டோட காசை நம்மக்கிட்டே வாங்கி. அது மட்டும் இல்லை, இந்த ப்ராடக்ட் பெருசாகவும் இல்லை. இது வண்டியில் பேக் சீட்டு கீழே நம்ம வச்சுக்கலாம். கூட ஒரு ஹெல்மெட்டு கூட வச்சா கூட தாராளமாக இடம் இருக்கும். அவ்வளோ சின்னதாக தான் இருக்குது. இது வெரைட்டி ஆஃப் பர்பஸ் சொல்லியிருக்காங்க. ஸ்விம்மிங் ஃபூலில் யூஸ் பண்ணுற ஸ்விம்மிங் டியூபுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு பலூனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லியிருக்காங்க. நான் இப்போது இதை ஒரு பின்னு சேஞ்ச் பண்ணி காற்று இல்லாத ஒரு பந்துக்கு ட்ரை பண்ணி பார்த்தேன். அதுவும் ரொம்ப நல்லாவே தான் காற்று அடிக்குது. நம்ம டிஜிட்டல் இன்ஃப்ளேட்டர் வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஏர் இன்ஃப்ளேட்டர் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி பொருளை நம்ம யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் நம்மளோட டைமையும் காஸ்ட்டையும் ஓரளவுக்கு நமக்கு சேவ் பண்ணி கொடுக்கும். அதனால தான் இந்த வீடியோ உங்களுக்கு போட்டிருக்கேன்.